இனிய காலை தமிழகம். என் பெயர் பாடாலின் மேடோனி. நான் 3ஆம் வகுப்பு ஆப்பிரில் படிக்கின்றேன். இன்றைக்கு நான் உங்களிடம் கூற வந்துள்ள தலைப்பு திருக்குறள் கதைகள். இப்பொழுது நான் உங்களிடம் திருக்குறள் கதைகளை கூறப் போகிறேன். ஒரு அழகான ஊர்ல ஒரு சிற்பி வாழ்ந்து வந்தாரா. அந்த சிற்பி கடைக்கு போலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ஒரு பெரிய பாறாங்கல்ல பார்த்தாரா. ஆனா பாறாங்கல்ல பார்த்தாரோ இல்லையோ, தங்கத்தை பார்த்த அளவுக்கு அவ்வளோ சந்தோஷமா, சரி அதான் பார்த்துட்டோமே வாங்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரர்கிட்ட போய் கேட்டாரா. ஐயா கடைக்காரரே, எனக்கு இந்த கல்லை இலவசமாக தர முடியுமா என்று கேட்டாரா. அதுக்கு அவர் சொன்னாரா, சரி இதை தாராளமா எடுத்துக்கலாம்னு சொன்னாரா. அப்புறம் அந்த சிற்பி அப்பா சந்தோஷமா சொல்லிட்டு அதை ஊட்டி அவரோட இடத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாராம். 6 மாசம் கழிச்சு அதுல செதுக்கி ஒரு அழகான கடவுள் சிலை செஞ்சாரா. செஞ்சதுக்கு விற்பனை செய்யலாம் திரும்பி அதே ஊருக்கு வந்தாராம். சரி விற்பனை செய்யலாம் வரும்போது அவர் பின்னாடி அலை மாதிரி அவ்வளோ கூட்டம் வந்துச்சு அந்த ஒரு சின்ன அழகான சிலை வாங்கிறதுக்காக. அப்புறம் அங்க அந்த கல்ல பிடிச்சாரே ஒருத்தர், அவரே அவர்கிட்ட கேட்டாரா, இது எனக்கு தரியான்னு கேட்டாரா இந்த சிலையை. அதுக்கு அவர் சொன்னாரா, சரி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பணத்தை கொடுத்து வாங்கிட்டாரா. வாங்கின பிறகு அந்த கடைக்காரர் கேட்டாரா, இந்த சிலைய இந்த அழகான கல்லை எந்த மலையில இருந்து போய் எடுத்துட்டு வந்தேன்னு கேட்டாரா. அதுக்கு அந்த கடைக்காரர் அவர் சொன்னாரா, சிற்பி ஞாபகம் இல்லையா, 6 மாசத்துக்கு முன்னாடி தானே இது எனக்கு தேவைப்படாது அப்படின்னு சொன்னீங்க, அந்த கல் தான் சொன்னாரா. அப்புறம் அந்த கடைக்காரர் யோசிச்சாரா. அப்புறம் அந்த சிற்பி சொன்னாரா, உங்களுக்கு இந்த கல் சாதாரண கல்லா தெரியுது, ஆனா இது எனக்கு ஒரு கடவுளா தெரியுதுன்னு சொன்னாராம். இந்த கதையில இருந்து நான் உங்ககிட்ட சொல்லவா, அந்த கல்லை எப்படி செதுக்க முடியுதோ அதே மாதிரி நம்ம பேசுற வார்த்தைகளையும் செதுக்க முடியும். அந்த கல்லை செதுக்கும் போது அதுல இருந்து எவ்வளவு அழகான கடவுள் வந்தாங்க. அதே மாதிரி நம்ம பேசுற வார்த்தைகளை செதுக்கிறோம் பாருங்க, அப்போ நம்ம கிட்ட தெய்வீகமே கிடைக்கும்.